அட, அஷ்டபோக பாக்கியங்களை அள்ளித்தரும் அன்னை மகாலட்சுமி. மகாலட்சுமி தாமரை பூவில் வாசம் செய்பவள். சித்தி புத்தி போகம் முக்தி தருபவள். மகாலட்சுமிக்கு ஈஸ்வரி, ஹரண்யமயி, ஹரிணி, சூர்யா, பிங்களா, புஷ்கரிணி, சந்திரா என்ற பெயர்களும் உண்டு. அவளுக்கு பிரியமான பூ செவ்வந்தி எனப்படும் சாமந்தி பூ. நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் துவாதசி அன்று நெல்லிக்கனியை உணவில் சேர்த்து கொண்டால் ஏகாதசி விரதத்தின் பலன் கிடைக்கும். ஆதிசங்கரருக்கு துவாதசி அன்று நெல்லிக்கனி தானம் செய்த பெண்மணிக்கு அவர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி பெருஞ்செல்வம் கிடைக்க செய்தார். மகாலட்சுமி வில்வ மரத்துல இருக்கிறதால அதை மாத பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தி, அஷ்டமி, நவமி, திங்கட்கிழமை ஆகிய நாட்கள்ல வில்வத்தை மரத்துல இருந்து பறிக்க கூடாது. அது மட்டும் இல்ல, பசுவோட பின்புறத்துல மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். அதனாலதான் கோவில்கள்ல காலையில கோ பூஜை செய்த பின் தரிசனம் ஆரம்பமாகிறது. மகாவிஷ்ணுவிற்கு பிடித்த துளசி லக்ஷ்மியோட அம்சம். அதனால துளசி மாடம் வீட்டில் வைத்து வழிபட்டு வந்தால் எல்லா செல்வங்களும் கிடைக்கும். இது மட்டும் இல்ல, வாழை, மாவிலை, எலுமிச்சை ஆகியவற்றிலும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். அதனாலதான் சுப காரியங்கள்ல இவை பயன்படுத்தப்படுது. தலைமுடியோட முன் வகிட்டுல தான் மகாலட்சுமி வாசம் செய்யறதால திருமணமான பெண்கள் முன் வகிட்டில் குங்குமம் வச்சுக்கிறாங்க. இதை தவிர யானையோட முகத்திலையும் குதிரையோட முகத்திலையும் லக்ஷ்மி வாசம் செய்யறாங்க. இது மட்டும் இல்ல, குபேரன் கிட்ட செல்வம் இருந்தாலும் அத்துடன் புகழ், ஆரோக்கியம், நல்வாழ்வு போன்ற பல செல்வங்களை உரியவர்களுக்கு வாரி வழங்குபவள் ஸ்ரீ மகாலட்சுமி மட்டும்தான். மகாலட்சுமி ஓரிடத்துல நிலைக்க மாட்டாங்க. அதனாலதான் சஞ்சலா, சபலா இந்த பெயர்கள் அவங்களுக்கு உண்டு. லக்ஷ்மி பிரம்மனுடன் பிறந்தவள். இருவரோட நிறமும் பார்த்தீங்கன்னா செம்பொன் நிறம். லக்ஷ்மிக்கு உலூக்கம் எனப்படும் ஆந்தை ஒரு வாகனம். மேற்கு வங்கத்துல லக்ஷ்மி பூஜையின் போது ஆந்தையை வழிபடுவது வழக்கம்.